லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி கார்ன் தோக்லா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு இந்த ரவா தான் எடுத்திருக்கேன். டிமார்ட்டில் கிடைக்குது கார்ன் ரவா. அது 1 கப் எடுத்துகிட்டு 1/2 கப் தண்ணி 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா அப்படியே அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் மிச்சத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஈனோ இருக்கு இல்லையா, ஃப்ரூட் சால்ட்டு, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா தான் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இது சேர்க்காம செய்ய முடியாது. ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு இதை ஊற்றிட்டு நம்ம இட்லி ஸ்டீம் பண்ணுற மாதிரி இட்லியில் ஸ்டீமரில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். மேலே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே சேர்த்து நல்லா தடவி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குறது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை.